வணக்கம். இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அருண் நேரு அவர்கள். திரு வணக்கம். வணக்கம் சார். இந்திய துணை ஜனாதிபதி தேர்தலை முடித்து விட்டு வந்திருக்கீங்க. ஒரு தமிழருக்கு இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தென்பகுதியிலேருந்து ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் போது திமுக கூட்டணியிலேருந்து அதற்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. நீங்கள் இந்த தேர்தலில் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு முழுமையான ஒரு இந்தியா ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தருணத்தை இருந்து கடந்து வந்திருக்கீங்க நேற்றைக்கு. கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். முதல்ல எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து அனுப்புனதுக்கு தலைவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். உதயானனுக்கும் அந்த ஆக்கமும் ஊக்கமும் இருக்க உதயானனுக்கு எங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். முக்கியமாக இந்த திமுக என்பது ஒரு கொள்கை கூட்டணி. அது மட்டும் இல்லாமல் இந்த சித்தாந்தங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம எடுக்கிற முடிவுங்கிறது அந்த சித்தாந்தத்தை கொடுத்த முடிவாக தான் இருக்குது. அப்போ தமிழரே ஒருத்தர் இருந்தாலுமே அவரோட சித்தாந்தம் நமக்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்தம். எல்லா மக்களுக்கும் சமமான ஒரு சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம். எல்லாரும் சமமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிற சித்தாந்தம். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற அந்த சித்தாந்தம் என்பது வெகு சில பேரே சொல்லி மித்தவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு சித்தாந்தமாக இருக்குது. அதனால் நமக்கு நம்ம கொள்கைக்கு எதிரானதாகவும் சித்தாந்தத்துக்கு எதிரானதுனாலும் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற ஒரு கேண்டிடேட் அரசியல் இல்லாத திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்களை நியமித்தார்கள். அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 300 பேர் சுதர்ஷன் ரெட்டி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு. இந்த தருணத்தில் இப்படி ஒரு கேண்டிடேட், அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கேண்டிடேட் நிறுத்தி இந்த கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருங்கிறது ஒரு பெருமையான விஷயம்தான். இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, இந்த தேர்தல் ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி இருக்குது. ஜெகதீப் தன்கர் என்ன செய்தார், என்ன நடந்தது, அவர் எங்கே இருக்கிறார்? டெல்லியில் பல மாதிரி விஷயங்கள் சொல்லுறாங்க. அது எல்லாத்தையும் நம்பணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு இந்திய பிரஜையாக ஒரு வைஸ் பிரசிடென்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன். கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்லேயே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஸ்பீக்கர் வராங்க. 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் திடுதிடுப்புன்னு ராஜினாமா பண்ணுறதுக்குண்டான காரணம் இன்னும் யாருக்குமே தெரியல. சரி, அப்படி என்ன பயம் அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பலாம். என்னங்க ஆச்சு அப்படின்னு கேள்வி, இன்னமும் அதுக்கு பதில் வரல. அப்போ செஷனுக்கு வந்தவர் அதுவும் செஷன் ஒரு நாள் நடத்திட்டு 2வது நாள் ரிசைன் பண்ணுறாருன்னா இது வரைக்கும் இந்திய வரலாறுல நடந்ததே கிடையாது. யாரும் அப்படி ரிசைன் பண்ணதே கிடையாது. அவ்வளோ கஷ்டமான ஒரு தருணம் என்ன அவருக்கு யார் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது அவரும் இன்னைக்கு சொல்லக்கூடிய நிலைமையில